கிட்டையே விட போறேன். நீ பண்ண தப்புக்கு அவர் உனக்கு சாவ விட கொடுமையான தண்டனையை கொடுப்பாரு என்று பிடித்திருந்த விக்டரை கீழே தள்ளிய சர்வா ஷிவானியிடம் சென்றான். அப்போதுதான் அந்த பணிப்பெண்கள் ஷிவானிக்கு முகமெல்லாம் கழுவி அங்கிருந்த நாற்காலியில் அமர வைக்க அவளை தூக்கி தோளில் போட்டுக் கொண்டவன் அங்கிருந்து கிளம்பி வெளியில் வர அந்த கிளப்பின் பாட்டு சத்தம் இன்னும் அவன் காதில் கேட்டது. அப்போது கூட மீண்டும் சிலர் நடனமாடுவதை தொடர்ந்து கொண்டு இருக்க, என்ன மனுஷங்க இவங்க, சுத்தி எவ்வளவு பெரிய கொலை குற்றம் நடந்தாலும் ரியாக்ட் கூட பண்ணாம இப்படி இருக்காங்க என்று எரிச்சலோடு பார்த்துவிட்டு ஷிவானியை தூக்கிக் கொண்டு காருக்கு வந்த சர்வா அவளை பின்னால் சீட்டில் படுக்க வைத்தான். பிறகு தண்ணீரை அவள் முகத்தில் தெளித்து, ஷிவானி கண்ணத்துற என பாரு என்று அவளை எழுப்பினான். கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிந்து கண்களை திறக்க முயன்ற ஷிவானி சில நொடிகள் கழித்து நன்றாக எதிரில் இருக்கும் சர்வாவை பார்த்தாள். எங்கே அவளுக்கு ஏதாவது ஆகி இருக்குமோ என்று பயந்த சர்வாவிற்கும் அப்பொழுதுதான் மனம் நிம்மதியடைந்தது. தான் இருக்கும் இடத்தை சுற்றி பார்த்த ஷிவானியால் சர்வா தன்னை காப்பாற்றிவிட்டான் என்பதை நம்பவே முடியவில்லை. என்ன நடந்திருக்கும் என்று அவளுக்கு முழுதாக தெரியவில்லை என்றாலும் விக்டர் போல ஒருவனை சர்வாவால் எப்படி சமாளித்து தன்னை காப்பாற்ற முடியும் என்ற கேள்வி பிரதானமாக இருந்தது. சர்வா என்னை காப்பாத்திட்டானா? அதுவும் அவ்வளோ பெரிய ரவுடி கிட்டேருந்து எப்படி என்னதான் சண்டை போட முடியும்னாலும் விக்டர் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா என்று பல கேள்விகள் அவள் மனதிற்குள் வட்டமடித்தது. கூடவே அப்படின்னா சர்வா பவர்ஃபுல்லான ஆளா இருப்பானா? என்னோட சந்தேகம் எல்லாமே சரிதான். இவ்வளோ பெரிய ஆள் எதுக்காக ஒண்ணுமே இல்லாதவன் மாதிரி வேதிகா வீட்டில் அவமானப்பட்டு வாழணும்? எதுக்காக இந்த ரெட்ட வேஷம்? யார் இவன் என்று ஏதேதோ சிந்தித்துக் கொண்டே இருந்தவளுக்கு மீண்டும் மயக்கம் வந்துவிட அப்படியே சரிந்து விழுந்தாள். அவள் உட்கொண்டிருந்த போதை மாத்திரையின் வீரியம் இன்னும் கூட குறைந்திருக்கவில்லை. அதனாலேயே யோசிக்க யோசிக்க அவளுக்கு மயக்கம் வந்துவிட்டது. ஏய், என்னாச்சு? என்ன பாரு ஷிவானி என்று சர்வா அவளை மீண்டும் எழுப்ப முயற்சிக்க அவள் கண்களை திறக்கவே இல்லை. என்ன, இவன் மறுபடியும் மயங்கிட்டா என்று யோசித்த சர்வா மணியை பார்க்க 11 ஆகியிருந்தது. வீட்டுக்கு போலாமா? இந்த வேதிகா வேற இன்னும் கால் பண்ணவே இல்லை. பிரவீன் கூட இன்னும் வெளியில சுத்திட்டு இருக்காளோ என்று ஏதேதோ யோசித்து சர்வா ஷிவானியை காருக்குள் படுக்க வைத்துவிட்டு வெளியில் நடக்க ஆரம்பித்தான். அவன் மனதிற்குள்ளும் பல சிந்தனைகள். நான் எதுக்காக ஷிவானிய என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்? அவங்க தான் ஏற்கனவே என்னை பார்த்து பயந்திருந்தாங்களே, அவங்கள மிரட்ட நான் ஏன் அப்படி சொல்லணும்? எனக்கே தெரியாம ஷிவானி மேல எனக்கு ஏதாவது ஈர்ப்பு வந்துருச்சா? அப்படி எதுவும் வரக்கூடாது சர்வா. உன்னோட இலக்கு வேற சர்வா. தேவையில்லாம மற்ற விஷயங்கள்ல கவனத்தை சிதறவிடக்கூடாது. அது நல்லதுக்கில்ல என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டவன் சிறிது நேரம்தான் நடந்தான் என்றாலும் ஏற்கனவே உடல் வலியில் இருந்தவனால் அதற்கு மேல் நடக்க முடியவில்லை. அதனால் காருக்குள் வந்தவன் முன்னால் சீட்டில் சாய்ந்து உறங்க முயற்சித்தான். தாகம், பசி என இரண்டும் போட்டி போட்டுக்கொண்டு வயிற்றை கிள்ளியது. அவனிடம் பணம் இல்லை. மேலும் ஷிவானியை இந்த நிலையில் விட்டுச் சென்று ஏதேனும் சாப்பிட வேண்டும் என்று எண்ணமும் வரவில்லை. அதனால் பரவாயில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்று நினைத்தவன் கண்மூடி உறங்க ஆரம்பித்தான். சில நிமிடங்களில் பின்னாலிருந்து சர்வா என்று மயக்கம் தெளியாத குரலில் ஷிவானி கேட்க திரும்பி பார்த்த சர்வா, நீ எழுந்துட்டியா என்று கேட்டான். பதில் பேசாமல் அவனையே பார்த்த ஷிவானி கேள்விகள் அனைத்தையும் தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு, நாம ஏன் இங்கேயே இருக்கோம், வேற எங்காவது போலாமா என்று கேட்டாள். சர்வா தன் வாட்சை பார்த்து, ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, எங்க வேணாலும் போலாம் என்றான். அவள் எந்த கேள்வியும் கேட்காமல் இருப்பது சர்வாவிற்கும் நிம்மதியாக இருந்தது. போனை எடுத்து எங்க போகலாம் என்று பார்த்தவன், பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, விக்ரமன் ஹோட்டல் தான், நாம அங்க போலாமா என்று கேட்டதும் சரி என்று தலையாட்டினாள் ஷிவானி. கூடவே நேராக எழுந்து அமர்ந்தவள் கலைந்திருந்த கூந்தலை கண்ணாடியை பார்த்து சரி செய்து கொண்டாள். கண்ணாடி பார்க்கும் சாக்கில் அவள் சர்வாவையே பார்த்து கொண்டிருக்க சர்வாவின் பார்வையும் அவள் மீது பட்டது. அவளுக்குள் பல கேள்விகள் இருப்பது சர்வாவிற்கு அப்பட்டமாக தெரிந்தது. இருந்தும் அவன் காரை ஸ்டார்ட் செய்ய, என்னை எப்படி விக்டர் கிட்டேருந்து காப்பாத்துன என்று சட்டென கேட்டாள் ஷிவானி. இந்த முறை அவளுக்கு என்ன பதில் சொல்லி சமாளிப்பது என்று சர்வாவிற்கு தெரியவில்லை. சர்வா பதில் சொல்லாமல் அவளை திரும்பி பார்த்தான். சர்வா சொல்லும் பதில்களை ஷிவானி நம்புவாளா?
அல்லது சர்வா ஷிவானியிடம் உண்மையை சொல்லப் போகிறானா? விக்டருக்கு கரிகாலன் என்ன தண்டனை கொடுக்கப் போகிறார்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். டைகர் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி ஆன் பாக்கெட் FM. என்ன விக்டர் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துனீங்க என்று கேட்டாள் ஷிவானி. அவளது கேள்வியில் சர்வாவின் முகம் அடுத்த நொடியே மாறிப்போனது. அவள் எப்படியும் தன்னிடம் பதிலை வாங்காமல் விடப்போவதில்லை என்று யோசித்தவன் எதையாவது சொல்லி சமாளிக்க முடிவு செய்தான். நான் அவன்கிட்ட ஒரு டீல் பேசினேன் என்றான். அதில் இன்னும் சந்தேகமாக அவனை பார்த்த ஷிவானி, டீலா? என்ன டீல் என்று கேட்க, அது என்று நொடிக்குள் ஒரு பொய்யை யோசனை செய்த சர்வா, அது என் சேலரி பத்தின டீல். அவங்க உன்னை விட்டுட்டா என்னோட மொத்த சேலரியையும் அவங்க கிட்ட கொடுக்கறதா சொன்னேன். நம்மளோட நல்ல நேரமோ என்னமோ, இன்னைக்குதான் என்னோட சேலரி டேட், அதனால அதை கொடுத்து உன்னை காப்பாத்திட்டேன் என்று ஒரு வழியாக ஒரு கதையை உருவாக்கி அவன் சொல்லி முடித்திருக்க, அவள் முக பாவனையிலிருந்தே அவள் தன்னை நம்பவில்லை என்று சர்வாவிற்கும் புரிந்தது. அவள் எதையாவது கேட்டிருப்பாளா என்று சர்வா சந்தேகப்பட்டது போல சில விஷயங்கள் அவள் காதில் விழத்தான் செய்தது. ஆனால் அதை முழுதாக புரிந்து கொண்டு அங்கு என்ன நடந்திருக்கும் என்று அவளால் யூகிக்க முடியவில்லை. ஆனால் தான் கேட்டதற்கும் இப்போது சர்வா சொல்லும் காரணத்திற்கும் எங்குமே ஒத்துப்போகவில்லை என்று யோசனை செய்தவளால் சர்வாவை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த விக்டர் பெரிய டான், பெரிய பெரிய கிரிமினலோட எல்லாம் அவனுக்கு பழக்கம் இருக்கு. அப்படின்னா பெரிய அளவுல தான் பிசினஸ் பண்ணுவான். அவன்கிட்ட இல்லாத பணமா? அப்படிப்பட்டவன் எதுக்காக உன்கிட்ட டீல் பேசணும்? உங்களோட 1 மாச சம்பளத்துக்காக நீங்க சொல்றதை எதுக்காக கேட்கணும்? இது நம்புற மாதிரி இல்லையே என்று எப்படியும் சர்வா எதற்கும் சமாளிக்கத்தான் போகிறான் என்று தெரிந்து தெளிவாக சுற்றி வளைத்து கேள்வியை முன்வைத்தாள். என்ன நடந்தது? சர்வா என்ன பேசினான்? அவர்கள் எப்படி ஒப்புக்கொண்டார்கள் என அனைத்தையும் ஒன்றுவிடாமல் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற துடிப்பு அவள் முகத்தில் இருந்தது. ஒரு நொடி ரியர் வியூ மிரர் வழியாக அவளை பார்த்த சர்வா, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா உனக்கு இந்த ரவுடிஸ், கிரிமினல், அப்புறம் மாஃபியா இவங்க எல்லாரும் எப்படி நடந்துப்பாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எப்படி? உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று எதிர்கேள்வி கேட்டான் சர்வா. இப்போது கேள்வியை கேட்டு அதிர்ச்சி அடைந்து முகம் மாறுவது ஷிவானியின் முறை. சர்வாவின் பார்வையை தவிர்த்துவிட்டு வேறு பக்கம் திரும்பினாள் ஷிவானி. ஆனால் சர்வா அவளையே அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான். பேச்சை மாற்றுவதற்காக அவன் கேள்வி கேட்டிருந்தாலும் இப்போது அவளுடைய ரியாக்ஷன்கள் ஏதோ தவறாக இருப்பதை சர்வாவிற்கு உணர்த்தியது. நான் அவகிட்ட என்னோட டைகர் ஐடென்டிட்டியை மறைக்கிற மாதிரி அவளும் எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறா என்று தெளிவாக புரிந்து கொண்டவன், உனக்கு ஆதிசேஷனை தெரியுமா இல்ல டைகரை தெரியுமா என நேரடியாகவே கேட்க, அவ்வளவுதான். இதுவரை தான் கேட்டுக்கொண்டிருந்த கேள்விகள் எல்லாம் மொத்தமாக மறந்து போன ஷிவானி ஜன்னல் பக்கம் திரும்பிக் கொண்டாள். சில நொடிகளில் தன்னை சமன் செய்து மீண்டும் சர்வாவிடம் திரும்பியவள், அஃப்கோர்ஸ் அவங்க ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல. இந்த ஊர்ல இல்ல மொத்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாஃபியா குரூப்ஸ்னா அவங்க தான். அவங்கள பத்தி எல்லாருக்கும் எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் எனக்கும் தெரியும் என்று பதில் சொன்னாள். அதில் மேலும் கீழும் பார்த்த சர்வா, ஆனா உனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட கொஞ்சம் அதிகமாவே தெரிகிற மாதிரி தெரியுதே, அப்படியா என்று சர்வா ஒரு மாதிரியான குரலில் கேட்க ஷிவானி பதட்டமானாள். பிறகு நீண்ட பெருமூச்சோடு அவனை பார்த்தவள், ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட் தான். எனக்கு இந்த மாஃபியாஸ் பத்தி கொஞ்சம் அதிகமாவே தெரியும். பிகாஸ் என்னோட அம்மா இந்த மாஃபியா வேர்ல்டுல ஒரு மெம்பரா இருந்தாங்க. ஆனா அவங்க கூட இருந்தவங்களே அவங்கள கொன்னுட்டாங்க என்று கூறிய அவள் முகத்தில் இப்போது எந்த உணர்ச்சியும் இல்லை. புருவங்களை சுருக்கிய சர்வா, கூட இருந்தவங்களேவா? எதுக்காக? எப்படி என்று கேட்டான். எனக்கு எதுவும் தெரியாது. அப்ப நான் ரொம்ப சின்ன பொண்ணு. என் அம்மா இறந்து ஒரு 18 இயர்ஸ் இருக்கும் என்று அவள் சொன்னதும் சர்வாவின் எண்ணங்களும் 18 வருடங்களுக்கு முன்னால் சென்றது. அதே வருடத்தில்தானே அவனது அப்பாவும் இறந்தார். இது சாதாரண கோயின்சிடன்ஸா இல்லை இதற்குள் வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்று யோசனை செய்தவன் ஷிவானியிடம் அவள் அம்மா இறந்த தேதியை கேட்க முற்பட்டான். ஆனால் சோர்ந்து போயிருந்த அவள் முகத்தை பார்த்தவனால் அதற்கு மேல் அந்த கேள்வியை கேட்க முடியவில்லை. தேவையில்லாம பேசி அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது, இவகிட்ட பொறுமையா விசாரிக்கலாம் என்று நினைத்தவன் காரை திருப்பி சிறிது நேரத்திலேயே விக்ரமன் ஹோட்டல் முன்னால் நிறுத்தினான். அந்த ஹோட்டலை பார்த்ததும் ஷிவானியின் முகம் லேசாக மலர்ந்தது.
காரை விட்டு இறங்கி அந்த இடத்தை சுற்றி பார்த்தவள், நீங்க எனக்காக நிறைய பண்ணிட்டீங்க, அதனால இந்த பில்ல நானே பே பண்ணிடுறேன் என்று உடனடியாக சர்வாவிடம் கூறினாள். சர்வாவும் எதுவும் சொல்லாமல் தலையாட்ட இருவரும் அந்த ஹோட்டல் உள்ளே நுழைந்தனர். டேபிளில் அமர்ந்து இருவரும் தேவையானதை ஆர்டர் செய்துவிட்டு சாப்பிட்டபடியே பேச ஆரம்பித்தனர். மறந்துவிட்ட கேள்விகளை இருவருமே தொடரவில்லை. பேச்சில் மூழ்கியிருந்த சர்வா நேரம் போனதையே கவனிக்கவில்லை. திடீரென அவன் போன் அடித்து பேச்சை நிறுத்தியதில்தான் நிகழ்வுக்கு வந்தவன் போனை பார்க்க வேதிகாதான் அழைத்திருந்தாள். மணி என்ன என்று பார்த்து கொண்டே அழைப்பை ஏற்று, ஹலோ சொல்லு வேதிகா என்றான். எங்க இருக்க என்று அவள் கேட்க, நான் விக்ரமன் சாரோட ஹோட்டல்ல இருக்கேன். நீ அங்கதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ வேற எங்க போயிட போற? வெளியில வா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சலிப்பான குரலில் சொன்னாள் வேதிகா. அவள் சொன்னதை கேட்டுக்கொண்டே எதிரே இருந்த ஷிவானியை நிமிர்ந்து பார்த்தான் சர்வா. இருவரையும் ஒன்றாக இந்த நேரத்தில் பார்த்தால் அதற்கு வேதிகா எப்படி ரியாக்ட் செய்வாள் என்பதை அவனால் யோசிக்கவே முடியவில்லை. இருந்தும் ஓகே நான் வரேன் என்று கூறி அழைப்பை துண்டித்துவிட்டு மீண்டும் ஷிவானி பக்கம் திரும்ப அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். என்னாச்சு சர்வா? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட் என்று கேட்டாள். எஸ் எஸ், வேதிகா வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்ம கிளம்பலாம் என்று சர்வா கூறியதும் லேசாக சிரித்த ஷிவானி, கிளம்பலாம், ஆனா தனித்தனியா இல்ல, நாம 2 பேரும் ஒன்னா தான் வெளியில போக போறோம் என்று கூறியதும் ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தவன், இல்ல அது சரியா வராது, ஏற்கனவே நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டா, மறுபடியும் அவ முன்னாடி சேர்ந்து போனோம், அவ்வளவுதான், பார்வையாலேயே நம்ம 2 பேரையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவா என்று சர்வா சொல்ல, அதை கேட்டு ஷிவானி சிரித்துவிட்டு, அவ எதுக்கு கோபப்பட போறா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.